ஸ்ரீ சுகபிரம்ம மகரிஷியின் பேரொரு கருணையினாலே நம் வாழ்க்கையிலே அனைவருக்கும் எல்லா நலமும் வளமும் வாழ்விலே வாழ்வாங்கு பெருகட்டும். ஸ்ரீ சுகபிரம்ம மகரிஷி மகாவிஷ்ணுவின் 10 அவதாரங்களை பற்றியும் ஸ்ரீமத் பாகவதம் எனும் நூலிலே வெளிப்படுத்துகிறார். அந்த ஒவ்வொரு அவதாரத்தின் பெருமையும் சொல்லிக்கொண்டே வரும்பொழுது கிருஷ்ணர் வரக்கூடிய பகுதியை, கிருஷ்ணர் 8வது அவதாரம், 8 அப்படின்ற நம்பரை நாமெல்லாம் ரொம்ப சிலர் பயப்படுறாங்க. ஆனால் 8 எனும் நம்பர் சீனர்களை பொறுத்த மட்டும் மிகவும் ராசியான ஒரு எண்ணாக கருதப்படுகிறது. இந்த 8 என்ற நம்பர் அப்படியே ஃப்ளாட்டாக இது பண்ணி பாருங்களேன், இன்ஃபினிட்டி அப்படின்ற சிம்பிள் வரும். அதாவது முடிவில்லாத ஒரு தன்மையை தரக்கூடியவர், முடிவும் முதலும் அற்றவர் ஸ்ரீ கிருஷ்ணர் அப்படின்றத உணர்த்துறதுக்காக சுகபிரம்ம மகரிஷி 8வது அவதாரமாக ஸ்ரீ கிருஷ்ணரை அங்கே நமக்கு அறிமுகப்படுத்தி நமக்கு அவரது பெருமையை கேட்கும் பாக்கியத்தை தருகிறார். அப்போது அந்த பரம்பொருள் கிருஷ்ணர் வரக்கூடிய பகுதிக்கு பெயர் 10வது ஸ்கந்தம் அப்படின்னு பேர், தசமஸ்கந்தம் அப்படின்னு பேர். தசம் அப்படின்னா 10ன்னு அர்த்தம். இந்த 10ன்றது 2 நம்பர்கள், 1 மற்றும் 0. நீங்கள் வேணால் கம்ப்யூட்டர் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் தெரியும், எத்தனை கணினியிலே ப்ரோக்ராம் கோடுகள் எழுதினாலும் சரி, அதற்கான பேஸ் கம்ப்யூட்டருக்கு மாறுது இல்லையா, அது 1 மற்றும் 0 அப்படின்ற நம்பராக தான் மாறி அந்த சோர்ஸுக்கு போகும். நீங்கள் என்ன ப்ரோக்ராம் கோடு எழுதினாலும் அந்த 1 மற்றும் 0 அப்படின்றதுல தான் அனைத்துமே இருக்குது. அப்பொழுது ஸ்ரீ கிருஷ்ணர் நமக்கு அந்த சோர்ஸாகவும் இருக்கிறார், நம் சோலுக்கு ரிசோர்ஸாகவும் இருக்கிறார். அதாவது நம் ஆத்மா அடைய வேண்டிய அனைத்து நன்மையையும் ஸ்ரீ கிருஷ்ணர் தருகிறார் அப்படின்னு அங்கே வலியுறுத்துகிறார். மேலும் இதில் இன்னொரு சிறப்பு உண்டு. ஸ்ரீ கிருஷ்ணர் அவர் அவதாரம் செய்தது ரோஹிணி நட்சத்திரம். ரோஹிணி நட்சத்திரம்ன்றது என்ன? ரிஷப ராசி. வாழ்க்கையிலே தனஸ்தானம், காலபுருஷ தத்துவம்னெல்லாம் சொல்கிறோம். ஒருவனுக்கு மிகுந்த செல்வம் வேணும்னு ஆசைப்பட்டுட்டான்னு வச்சுக்கோங்களேன், ரோஹிணி நட்சத்திரம் என்னைக்கு வருது அப்படின்னு பார்க்கணும். மாதத்தில் ஒரு நாள் வரும் கிருஷ்ணரோட ரோஹிணி நட்சத்திரம். அன்னைக்கு மாலை 4:30லேருந்து 6 மணிக்குள்ள ஏதோ ஒரு பசுமாட்டுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு நன்மையை செய்து ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணான்னு சொன்னாலும் சரி, அல்லது அருகில் உள்ள சிவாலயத்திற்கு சென்று அங்கே நந்திகேஸ்வரரை வழிபங்கு விட்டு அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானையும் வழிபடணும். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ரோஹிணி பிரதோஷம்னே பேர். அப்போ கிருஷ்ணர் பிறந்த அந்த ரோஹிணி நட்சத்திரத்துக்கே ஒரு சிறப்பு. மற்றும் அந்த ரோஹிணி நட்சத்திரம்தான் சந்திரனுக்கு பிடித்தமான நட்சத்திரம் அப்படின்வாங்க. நமக்கு முதல் வாகனம் யார்? முதல் வண்டியாகவும் வீடாகவும் இருக்கக்கூடியவர் நமது அம்மா. அந்த அம்மாவை குறிக்கக்கூடிய நட்சத்திரம் சந்திரன். கலியுகம் என்பது இருளின் பகுதி. இந்த இருளில் நமக்கு வெளிச்சமாக வாழ்க்கையில் வெற்றியை தரக்கூடியவர் யார்? ஸ்ரீ கிருஷ்ணர் அப்படின்னு ஸ்ரீ சுகபிரம்மர் வலியுறுத்துறார். எப்பவும் போல இன்னைக்கு நம் வாழ்க்கையிலே மேலும் செல்வ நிலைகள் உயர ஸ்ரீ சுகபிரம்மம் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி சொல்லிய ஒரு திருவிளையாடலை காண்போம். கிருஷ்ணருக்கு நெருங்கிய நண்பர் ஒருத்தர் இருந்தார். அவர் பள்ளியில் படிக்கும் பொழுது அவர் பெயர் சுதாமா அப்படின்னு பேர். எல்லாருமே ஏதோ ஒரு கர்மாவை செய்து விடுகிறோம். பிறகு நம் வாழ்க்கையிலே செல்வம் வேண்டும், ஆரோக்கியம் வேண்டும், ஐஸ்வர்யம் வேண்டும், அப்பா ஸ்ரீ குருவாயூரப்பா கிருஷ்ணா அப்படின்லாம் வேண்டுறோம். அந்த குருவாயூரப்பன் கிருஷ்ணனும் ஏதோ ஒரு கருணையின் பொருட்டு ஏதோ ஒரு காலகட்டத்திலே நம் வாழ்க்கையிலே நமக்கு வேண்டிய நன்மைகள் அனைத்தையும் செய்ய துவங்கிடுவான். அப்பொழுது இந்த ஸ்ரீ சுதாமா திருமணமானதும் அவ்வப்போது ஒரு மிகுந்த வறுமையிலே சிக்கலிலே அவதிப்படுகிறார். அப்போது யார்கிட்ட போய் கேட்கறது? பிரச்சனைன்னு வந்தால் உறவினர்கள் கூட உதவ மாட்டாங்க, ஆனால் கடவுள் கட்டாயம் உதவுவார். அதுவும் ஸ்ரீ கிருஷ்ணர் கருணையின் வடிவம். அதற்கு என் குருநாதர் ஒரு மந்திரத்தை சொல்லுவார். இப்போது சொல்கிறேன். க்ளீம் கிருஷ்ணாய கோவிந்தாய கோபிஜன வல்லபாய ஸ்வாஹா. மீண்டும் சொல்கிறேன். க்ளீம் கிருஷ்ணாய கோவிந்தாய கோபிஜன வல்லபாய ஸ்வாஹா. தலையிலே மயில் இறகு, புல்லாங்குழல், இடுப்பிலே பீதாம்பர வஸ்திரம், அப்படியே பட்டு பீதாம்பரங்களுடன் ருக்மணி சமேதராக, அம்மா ருக்மணி மகாலட்சுமியோட வடிவம். அப்பொழுது கிருஷ்ணர் துவாரகையே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். இப்போதும் கிருஷ்ணர் நமது உள்ளங்களை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அந்த கிருஷ்ணரை தினமும் நினைக்க துவங்குகிறார் சுதாமர்.
கிருஷ்ணருக்கு நாம் எப்பொழுது நினைத்தாலும் நமக்கு நினைக்கும் பொழுதெல்லாம் அன்னை ருக்மணிக்கும் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் அந்த கணமே தெரியும். அப்போவே உங்கள் வாழ்க்கையில் நல்ல நேரம் துவங்கிருச்சுன்னு அர்த்தம். தினமும் நினைக்க துவங்கிறார். இப்போ கூட நீங்கள் டெய்லி உங்கள் வீட்டில் என்ன பண்ணலாம்? காத்தால் ஒரு சின்ன காப்பர் பாத்திரத்தில் சிறிது தண்ணீரை வைத்து சிறிது துளசியை வைத்து, அந்த காப்பர் பாத்திரம் என்பது சூரியனை குறிக்கும், தண்ணீர் என்பது சந்திரனை குறிக்கும். ஒரு மனிதனுக்கு சூரியனும் சந்திரனும் ஜாதகத்திலே சாதகமாக இருந்துவிட்டால் வாழ்க்கையிலே வெற்றி. கிருஷ்ணா கிருஷ்ணான்னு காத்தால கிருஷ்ணர் ஒரு 5 நிமிஷம் நினச்சி அந்த தண்ணீரை மனதார பருகினாலே வாழ்க்கையில் வெற்றி. அப்பொழுது சுதாமர் என்று சொல்லக்கூடிய குசேலர் கிருஷ்ணருடைய நெருங்கின நண்பர். அப்பொழுது சொல்கிறாங்க, ஐயா நீங்கள் அவந்தி நகரத்தில் இப்படி கஷ்டப்படுறீங்களே, துவாரகையில் அரசனாக இருக்காரே, ஸ்ரீ கிருஷ்ணர்கிட்ட போய் கேட்கலாமே, செல்வத்தை கேட்கலாமேன்னு. குசேலருக்கு ஒரு சங்கடம், கிருஷ்ணர்கிட்ட போய் கேட்கணுமா, கேட்காமலே தெரியுமே அப்படின்ட்டு. நாம் கூட பல முறை நினைக்கிறோம், நமக்கு கேட்காமலே இறைவனுக்கு தெரியுமே, நாமையும் கோயிலுக்கு போகணும்னு. அப்படின்னு கிடையாது. கோயிலுக்கு சென்று நம்ம அம்மா அப்பாவை காண்பதை போல தானே ஒரு சிறு துளசி வாங்கிட்டு, ஒரு சிறு தாமரைப்பூ, அல்லது உங்களால் என்ன முடியுமோ அருகில் உள்ள ஏதோ ஒரு கோயிலுக்கு சென்று நாராயணா, பெருமாளே, மகாவிஷ்ணுவே, அம்மா லக்ஷ்மின்னு கூப்பிட்டா கட்டாயம் உதவுவா. அப்போ என்ன செய்கிறார்? இவரும் தினமும் கிருஷ்ணா கிருஷ்ணான்றார். கிருஷ்ணா அப்படின்னு அழைக்க துவங்கிட்டார். உடனே சில நாட்கள் பிறகு அவர் மனைவி சொல்கிறார், ஐயா உங்கள் நண்பர் கிருஷ்ணரை சென்று பார்க்க துவங்கலாமேன்னு. எப்போ கிருஷ்ணனை பார்க்க துவங்கலாம்னு தோணிடுச்சோ அப்போவே வாழ்க்கையில் நல்ல நேரம் துவங்கிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ அந்த குருவாயூரப்பனை பார்க்கணுமே, அந்த ஸ்ரீ கிருஷ்ணனை பார்க்கணுமே, அந்த புல்லாங்குழல் ஊதும் அந்த கண்ணனை பார்க்க வேண்டுமே, அவன் திருப்பாதத்தை நினைச்சாலே எனக்கு எல்லா நன்மையும் நடக்குமேன்னு குசேலர் நினைக்க துவங்கினார். நினைக்க துவங்கிய உடனே சென்று பார்ப்பதற்கு ஏதோ ஒன்று கொண்டு செல்லணுமே, வெறுங்கையோடு போக முடியுமா? உடனே மனைவி யோசித்தாள், நான் அண்ணியாக இருக்கேன் கிருஷ்ணனுக்கு, ஏதோ 4 வீட்டில் அவள் கொடுப்பாங்க, கேட்டு வாங்கிட்டு வரேன்னு போகிறா. பவதி பிக்ஷாந்தேஹி அப்படின்னு மனமுருகி வீடு வீடாக செல்கிறாள். குசேலரின் மனைவி, ஐயா ஏதாவது ஒரு உணவை தாருங்கள் அப்படின்னு கேட்டுட்டு வந்து ஒரு 3 பிடி அவல் 4 பிடி அவல் கிடைக்குது. இந்த அவலை ஒரு கிழிந்த துணியில் கட்டிக்கொண்டு நம் குசேலர் துவாரகாபுரிக்கு செல்கிறார். துவாரகாபுரியிலே ஸ்ரீகிருஷ்ணர், தலையிலே மயில் பீலி, அப்படியே என்ன சொல்லுவாங்க, பாரிஜாத மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறார். தங்கத்தால் ஆர்ன அரண்மனை எங்கும் ரத்னமயமாக இருக்கிறது. எல்லாரும் அங்கே கோபாலா, கோவிந்தா, வெங்கடேசா, குருவாயூரப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. தேவாதி முனிவர்களும் கைதொழுது வணங்கி கொண்டிருக்கிறார்கள். ஸ்ரீ சுகபிரம்ம மகரிஷி கிருஷ்ணா ராதே கிருஷ்ணான்னு சொல்கிறார். எப்பப்பெல்லாம் கிருஷ்ணரை வழிபடுறீங்களோ அப்பெல்லாம் சுகபிரம்ம மகர்ஷியை வழிபட்டுடணும். இது இப்படி சொல்லலாம், ராமருக்கு எப்படி ஆஞ்சநேயரோ அதுபோல் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு நம்ம ஸ்ரீ சுகபிரம்ம மகர்ஷி. நீங்கள் கிருஷ்ணரை வழிபடும் போதெல்லாம் ஸ்ரீ சுகபிரம்ம மகர்ஷியை நினச்சிக்கிட்டா மிக பெரும் செல்வம் பிறக்கும். அதே போல் சுகபிரம்ம மகரிஷியின் இதயத்திலேயே ராதாகிருஷ்ணர் இருக்கிறார். சதா அவர் ராதா கிருஷ்ணா ராதா கிருஷ்ணான்னு ஸ்ரீ சுகபிரம்ம மகரிஷி தினமும் சொல்லி கொண்டிருக்கிறார். எனவே எப்பொழுது எந்த ஆலயத்துக்கு சென்றாலும் கிருஷ்ணரை வணங்கினால் கிளிமுகத்துடன் இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீ சுகபிரம்ம மகரிஷியும் ஒரு தடவை நினச்சிக்கணும். நினச்சிக்கிட்டு கிருஷ்ணரை கும்பிட்டிங்கன்னா இன்னும் கோடி கோடி பலன் கிடைக்கும், விரைவில் பலன் கிடைக்கும், நல்ல பொருள் லாபம் கிடைக்கும். குபேரனுக்கு கிடைச்சா போல பொருள் லாபம் நமக்கெல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அப்போ இவருக்கு நினைக்கிறார், ராதே கிருஷ்ணா கோவிந்தா அப்படின்னு எல்லாரும் பாடிட்டு இருக்காங்க அரசவையில். திடீர்னு கிருஷ்ணருக்கு இவர் துவாரகைக்குள்ளே வரன்னு நினச்ச உடனே தெரிஞ்சிருது. கிருஷ்ணர் அல்லவா, கீழே வாசலில் ஒரு காவலாளிகிட்ட போய் கேட்கலாமான்னு அந்த குசேலர் நினைக்கிறார். ஐயா எப்படி போய் கேட்கறது, நான் இந்த மகா சக்கரவர்த்தியான ஸ்ரீ கிருஷ்ணருடைய நண்பன்னு சொன்னால் நம்புவாங்களா? கிழிந்த ஆடையுடன் இருக்கிறேனே, தளர்ந்த முகத்துடன் இருக்கிறேனேன்னு இவர் யோசிக்கிறார். வெறும் 3 பிடி அவளுடன் வந்திருக்கிறேனேன்னு. கிருஷ்ணருக்கு 3 பிடி அவளா, இல்லாட்டி 300 பவுன் தங்கமா, இல்லாட்டி 3000 கிலோவான்றதெல்லாம் முக்கியம் கிடையாது. அவன் கணமாத்திரத்திலே பெரும் செல்வத்தை தரக்கூடிய மாயவன். அதனால தான் சயின்ஸ்லேயே என்ன சொல்கிறாங்க, ப்ளூ இஸ் த ரேரஸ்ட் கலர்னா, நீலம் என்பது மிகவும் அரிதான நிறம் என்று விஞ்ஞானம் சொல்கிறது. அதனால தான் காயாம்பூ நிறம் நீல நிறத்தவன் கிருஷ்ணன்றான் அந்த மாயவனை. அப்பொழுது கிருஷ்ணர் உடனே பார்க்கிறார், ஓடோடி வருகிறார். என் நண்பன் குசேலன் இருக்கிறானா, என் பக்தன் இருக்கிறானா, இத்தனை நேரம் அவனை காக்க வச்சுட்டேனே, எனக்கு என்ன ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு. கிருஷ்ணர், ஆம், இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்க உங்கள் வீட்டை நோக்கியும் கிருஷ்ணர் ஓடி வர துவங்கி விட்டார். உங்கள் உள்ளத்திலிருந்து கூப்பிடுகிறார், அம்மா நான் இருக்கேம்மா அப்படின்னு கூப்பிடுறார். அப்போ அந்த கிருஷ்ணர் ஓடோடி வருகிறார் அரண்மனையை விட்டு. காவலர்கள் திகைக்கிறார்கள், படபடன்னு. தேவாதி முனிவர்கள் எல்லாம் பார்க்குறாங்க, என்னப்பா கிருஷ்ணர் இப்படி ஓடி வராருன்னு. ஓடி வருகிற கிருஷ்ணர் அவனை கைபிடித்து அழைத்து செல்கிறார். அப்பா, நீ இவ்வளோ தூரம் என்னை பார்க்க நடந்து வந்தியே, உன் காலெல்லாம் அப்படியே பித்தமாக இருக்கே,
பித்த வெடிப்பு இருக்கேன்னு சொல்லி அந்த காலை வருடி அவனுக்கு காலை பாலால் கழுவி கிருஷ்ணர் கண்ணால் பூவால் ஒற்றுகிறார். அப்படியே குசேலன் பதறி போகிறான். பரந்தாமா, உலகத்துக்கே பார்க்கடலிலே துயில் கொள்ளக்கூடிய பரம்பொருளே, சாதாரண மனுஷன் பானா அப்படின்னார். கிருஷ்ணர் சொன்னார், என் பக்தர்களை விட எனக்கு வேறு எதுவும் முக்கியம் கிடையாது அப்படின்ட்டு 2 முறை அவலை சாப்பிடுகிறார். 2 முறை அவலை சாப்பிட்ட உடனேவே இவனுக்கு பல்வேறு செல்வங்கள் அங்கே வீட்டிலே பெருகத் துவங்கிவிட்டன. பெரும் அரண்மனையாக இவன் வீடு மாறிவிட்டது. அங்கே செல்வங்கள், பட்டாடைகள் அப்படியே தங்கமயமாக ஆகுது. எங்கே பார்த்தாலும் பணம், அப்படியே பசு கூட்டங்கள் எல்லாம் சௌபாகியமாக மாறத் துவங்கிவிட்டன. 3வது முறையும் கிருஷ்ணர் அவன் தந்த அந்த அவலை சாப்பிட போகும்போது அன்னை ருக்மணி சொல்லிடுறா, போதும்பா, 3வது முறையும் நீ சாப்பிட்டுட்டேன்னா நீ உலகத்தையே என்ன இந்த 7 14 உலகத்தையும் தந்து விடுவாய் உன் நண்பனுக்கு, உன் பக்தனுக்கு. பக்தனுக்காகவே இருக்கக்கூடியவன் நீ, கருணையின் வடிவம் நீ, எனவே இது போதும் அப்படின்றா. அவ போதும்னு சொன்ன செல்வமே அவனுக்கு 7 தலைமுறைக்கு 49 தலைமுறைக்கு பெரும் கோடீஸ்வர யோகத்தை தந்து விட்டது. இப்போ இந்த கதையை கேட்டுட்டு இருக்கீங்க, உங்கள் வாழ்க்கையில் பெரும் செல்வம் வரப்போகிறது. ஸ்ரீ சுகபிரம்ம மகர்ஷியின் கூற்றுப்படி யார் ஒருவர் இந்த கிருஷ்ணர் குசேலர் கதையை கேட்கிறார்களோ, மனதார ஸ்ரீ ராதே கிருஷ்ணா, ஸ்ரீ ராதே கிருஷ்ணா, ருக்குமாயி கிருஷ்ணா, எங்களுக்கு செல்வம் வேண்டும், எங்கள் வீட்டிலே பால் அன்னம் பொங்க வேண்டும், எங்களுக்கு மகிழ்ச்சி வேண்டும், எங்களுக்கு வீடு வண்டி வாகனங்கள் வேண்டும், எங்களுக்கு தங்க ஆபரணங்கள் வேண்டும்னு மனசார பிரார்த்தனை செய்கிறீங்களோ, உங்கள் வாழ்க்கையிலும் இவை கிடைக்கப் போகிறது. இப்போ ஏதோ நல்ல நேரம் இருக்கவே தான் இப்போ இதை கேட்டுட்டு இருக்கீங்க. ஏனென்றால் அந்த ஸ்ரீ சுகபிரம்ம மகரிஷியின் அருள் விருப்பம் இருப்பவர்களுக்கே இப்பொழுது இந்த காணொளியை கேட்கும் பாக்கியம் வந்திருக்கிறது. இனி உங்கள் வாழ்க்கையிலே மிக பெரும் செல்வ வளம் வர போகிறது. நமக்கு அனைவருக்கும் இனி எங்கும் செல்வம் பெருகப் போகிறது. கவலைகள் கிடையாது. இனி ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் என எல்லா சுபமங்களையும் தர ஸ்ரீ ருக்குமணி தாயாரும் கிருஷ்ணரும் தயாராகிவிட்டார்கள். சிவ 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 சிவ.